சிறப்பு அம்சமாக இந்த நாளிலே நம்முடைய திருத்தலத்திலிருந்து இதய கீதங்கள் என்ற ஒரு அந்த சிடியினை ஒளிப்பேழையினை நாம் வெளியிடுகின்றோம். அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் கண்ட கனவு. நம்முடைய மாதா பிரார்த்தனை பாடலாக பாடுகிறோம். மற்ற பிரார்த்தனைகள் எல்லாம் அப்படி பாடலாக பாடுவதிலே சொல்லுவோம், அவ்வளோதான். இப்பொழுது நம்முடைய அந்த இடைக்காட்டூர் நம்முடைய திருதி ஆண்டவருடைய புகழ் மாலை என்று சொல்லி அந்த திருதி ஆண்டவர் பிரார்த்தனை என்று சொல்லி நாம் அழகாக இந்த சீடியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பலியிலே 2-3 பாடல்கள் பாடப்பட்டன. அதிலிருந்து தான் பாடப்பட்டன. வருகை பாடலும் திருவிருந்து பாடலும் அதில் தான் பாடப்பட்டன. அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே காலையில் நீங்கள் அதை போட்டு நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அந்த பக்தி உணர்வு உங்களுக்கு உருவாகும். நிச்சயமாக இந்த இதய கீதங்கள் பாகம் 1 என்று சொல்லி நாம் உருவாக்கியிருக்கிறோம். இந்த உருவாக்குவதற்கு பெரிதும் உதவியாக இருந்தவர் தந்தை ராஜா அவர்கள், நம்மாழ்வு துணை ஆசிரியர் அவர்கள். சிறப்பாக இந்த உருவாகுவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து எல்லா பாடல்களெல்லாம் ஒருங்கிணைத்து அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் தான் செய்தார். நான் 300 மட்டும்தான் வழங்கினி, மற்ற ஏற்பாடு பூரா அவர் தான் செய்தார். எனவே அவரும் இந்த அன்பின் ஆனந்த கீதம் சொல்லிட்டு ஒரு சிடியினை தந்தை ஆனந்தம் அவருடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு வெளியிட்டிருக்கிறார். எனவே சிறப்பாக பாடல் எழுதக்கூடியவர், இசையமைக்கக்கூடியவர். எனவே இதற்கு உதவி செய்த ராஜா அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இப்பொழுது நம்முடைய ஆயர் பெருந்தகை அவர்கள் நம்முடைய இந்த ஒளிப்பேழையினை சிடியினை நமக்கு என்ன செய்வாங்க, அறிமுகம் செய்து சிறப்பாக அதனை வெளியிடுவார்கள். அதனை முதல் பிரதியினை நம்முடைய பாசத்துக்குரிய அருள் தந்தை ஜான் டேவிட் குமார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எனவே உற்சாகமாக கைகளை தட்டி இந்த வேளையிலே நாம் வாழ்த்துக்கள் சொல்வோம். இந்த சீடி வெளியிட்ட பின்னாடி நம்ம நற்கருணை ஆராதனைக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனை பாட போகிறோம். சரிங்களா? பிரார்த்தனை பாடி நாம் சிறப்பு செய்ய போகிறோம். இந்த தவ காலத்தில் பலவிதமான பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுவோம். குறிப்பாக பல இடங்களுக்கு திரு யாத்திரையாக செல்லுவோம். ஒவ்வொரு நாளும் கூட சிலுவை பாதையை சொல்லி நாம் ஜிபிப்போம். சிலுவை பாதையை சிறப்பான விதத்தில் ஜிபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு புதிதாக 3 சிலுவை பாதைகள் அடங்கிய ஒரு சிறிய புத்தகத்தை வெளியிட இருக்கின்றோம். வார்த்தைகளில் வேண்டுமானால் அது சிலுவை இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு சிலுவை இருக்காது. மாறாக மகிழ்ச்சியையும் வாழ்வையும் கொடுக்கக்கூடியது. தம திருத்துவத்தை மையப்படுத்தி 3 சிலுவை பாதைகள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கின்றன. எனவே 3 பிரதிகளை கொண்டு இந்த சிலுவை பாதை புத்தகத்தை இப்பொழுது நம்முடைய திருத்தலத்தினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அருள் தந்தை சாமிநாதன் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை நம்முடைய முதல் ஆயர் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள். 2 கடவுள் எழுப்புவோம். கல்வாரியில் ஒலித்த இயேசுவின் குரல். இந்த சிலுவை பாதை புத்தகத்தினுடைய தலைப்பு கல்வாரியில் ஒலித்த இயேசுவினுடைய குரல். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திருஹிருதயமே, இறைவனின் புனித ஆலயமான இயேசுவின் திருஹிருதயமே, விண்ணக ஆண்டவர் உறைவிடமான இயேசுவின் திருஹிருதயமே, சொற்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் திரு இருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தின் நாடி நாம் எல்லோருமே ஒரு மனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம்.
சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் நிச்சயமாக இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் இயேசுவிடம் நம்மை ஒப்படைப்போமாக. மனிதன் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் உடைய விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இந்த மண்ணகத்தில் அடிமையின் கோலம் ஏற்றவரே, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பே, மை போற்றி புகழுகின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு அன்பை தேடி வந்து திருப்பாத்தில் விழுந்து கிடக்கும் எங்களை பாரும், எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்கரித்து மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற என்னுடைய இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக பலரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமே பெறுகின்றேன். இதனால் என்னுடைய இருதயம் எவ்வளவோ நிந்தனைகளுக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அறிந்ததற்காகவும் அறிந்த மாற்றம் செய்ததற்காகவும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து நமக்கு அன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் மதுர இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயானி தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயானி. எங்களது வாழ்நாளிலே உம்மையே அன்பின் தலைவராக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீர்தானே வகுத்து தந்திருக்கின்ற அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்துவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கின்ற பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உடைய இருதயத்தின் அன்பிலே மட்டுமே எப்பொழுதுமே நிலைத்து வாழ வேண்டும் என்று உடைய திரு இருதய நவநாளிலே பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் உடைய இருதய பக்தியில் நிலைத்திடவும், இந்த குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லா விதமான உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார், இருண்ட மனதை தேற்ற அவரும் ஒளியை வீசுவார். வறண்ட நிலத்தை கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார், இருண்ட மனதை தேற்ற அவரும் ஒளியை வீசுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே, எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரு, உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரு. குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. திருத்தலத்திலே மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதய அன்பிலிருந்து ஏராளமான நன்மைகளை தந்திருக்கிறார். அதற்கெல்லாம் நன்றி செலுத்தி கொண்டே இதோ நம்மிடையே வருகின்ற ஒரு சில சாட்சிகளை அவர்கள் சொல்கிற சாட்சியத்தின் வழியாக ஆண்டவரை போற்றுவோம். மதுரையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் லூர்து மலர். நான் நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருந்தேன் லாஸ்ட் 1.5 வருஷமாக. நிறையா அதில் லாஸ்ட் ஸ்டேஜ் வர போயிட்டு கிடைக்காம வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதப்ப அம்மா சொன்னாங்க, திருஇறுதி ஆண்டவர் கோயிலுக்கு போ, கண்ணீர் விட்டு ஜெபி, கண்டிப்பாக உனக்கு அந்த ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மந்த்து தலைவெள்ளிக்கிழமை இங்கே கண்ணீர் விட்டு ஜெபிச்சேன். நிறையா பேர் சாட்சி சொன்னாங்க, ஆண்டவரே நான் அடுத்த வாட்டம் இங்கே வரும்போது கண்டிப்பாக நானும் ஒரு சாட்சியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன்.
இப்போ 22ஆம் தேதி எனக்கு வந்து ஒரு நேஷ்னலைசேஷன் பேங்க்கில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நான் பிளேஸ்மெண்ட் ஆனேன். ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுவும் என்னோட சொந்த ஊரான மதுரை ஜோனிலேயே எனக்கு வந்து இந்த வேலை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு திருவிருதி ஆண்டவருக்கு வந்து நான் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். Praise the Lord. வானில் அவருக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலும் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. ஜெபிப்போமா. இறைவா, இந்த திருவுருள் சாந்திரம் திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் ரத்தம் வீட்டின் மறைமுறை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இந்த நவநாளிலே பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்லமை நிறைந்த ஆண்டவர் பிதா சுதன் பரிசுத்தாவியானவர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.